ஹாய்! சிம்பிள் அண்ட் ஈஸியா சட்டுன்னு வைக்கக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்துல 2 கப் பைத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுல்ல போட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். அப்பதான் அந்த டாலோட டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். 15 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா, அது 2 தடவ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 5 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஏத்த மாரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கர்ல தான் வேக வைக்க போறோம். ஒரு குக்கர் எடுத்துட்டு, அதுல நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா? ஊற வச்சு கழுவி வச்சிருந்தோம்ல, அந்த பருப்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா பருப்பு கிண்ணத்துல ஒட்டியிருக்குன்னு தண்ணி அலசி ஊத்திக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, வெங்காயம், தக்காளி, பூண்டு. நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒண்ணா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கம்மியான மசாலா பொருள் தான் ஆட் பண்ண போறோம். கொஞ்சமா சீரகம், மஞ்சத்தூள், ஒரு 2 பிஞ்ச் இல்ல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. நம்ம வீட்ல குழம்பு மிளகாய் பொடி வச்சிருப்போம்ல, சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு, 2 கப் பருப்புன்றதுனால நான் 4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமா 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பொங்கி வரும்போது ரொம்ப பொங்கி வராது. அதனால விசில் வரும்போது. இது நீங்க மீடியமா ஒரு 4லேருந்து 5 விசில் விடலாம். இல்ல 3 விசில் விட்டாலே போதும். எடுத்து நல்லா மசிச்சுட்டு, கரண்டி வச்சே மசிக்கலாம். மத்தோ, மேஷரோ அவசியப்படாது. கொஞ்சமா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு, இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு, நல்லா மசிச்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா டேஸ்ட் போயிடும். நான் இந்த பக்கம் இட்லியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு சிம்பிளா ஒரு தாளிப்பு குடுத்துருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, கூட 2 காஞ்ச மிளகாய் தாளிச்சுட்டு, கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டீங்கன்னா, நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இத இட்லியோட சாப்பிட போறேன். இது இட்லி, தோசை, பொங்கல், ஏன் சம்டைம்ஸ் இது பூரிக்கு கூட உங்களுக்கு சைட் டிஷ் சூப்பரா இருக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.